வணக்கம். நான் இன்னைக்கு பருப்பு பொடி பண்ண போறேன். அது எப்படி பண்ணு காமிக்கிறேன். அதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்றேன். பருப்பு பொடி பண்றதுக்கு நான் இந்த மாதிரி கப்பு, இந்த கப்புல 1 கப்பு துவரம்பருப்பு, 1 கப்பு பாசிப்பருப்பு, 1 கப்பு பொரிகடலை, 3 மிளகா வத்தல், கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு, அதுக்கப்புறம் பெருங்காயம். இவ்வளவு வேணும். இது எப்படி பண்ணும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன துவரம்பருப்பு முதல்ல வறுக்கிறேன். எண்ணெய் விடாம வெறும் தான் வறுக்கிறேன். கொஞ்சம் வறுக்கிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். இது ஆனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். துவரம்பருப்பு வறுத்தாச்சு. இப்ப நான் அதை ஒரு பிளேட்ல மாத்த போறேன். அடுத்தது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் வறுத்தாச்சு. அதையும் இந்த பிளேட்ல மாற்றி. அடுத்தது இப்போ பொரிகடலை. பொரிகடலையும் வறுத்தாச்சு. அதையும் அதில் போட்டோம். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகம். மிளகு ஜீரகமும் வறுத்தாச்சு. அதையும் இப்போ போட போறேன். கடைசியில மிளகா வத்தல கருவேப்பிலை வெறும் வானில அதையும் போட போறேன். எல்லாம் வறுத்தாச்சு. இப்ப நான் இதுல உப்பு போடணும். உப்பு போடுறேன். வேணுங்கிற உப்பு. இதுல பூண்டு வேணும்னா லாஸ்ட்ல பூண்டை தோலோட அப்படியே நல்லா வதக்கிட்டு அதையும் போட்டுருச்சேன்னா பூண்டு பருப்பொடி. இது நான் பூண்டு போடல, வெறும்னு தான். இது லாஸ்ட்ல பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ திரிச்சாச்சு. ரொம்ப கரகரன்னு இல்லை, கொஞ்சம் நைஸாகவும் வேண்டாம், கொஞ்சம் லேசா கரகரன்னு இருந்தா போறோம். இதை பிளேட்ல மாத்த போறேன். மாத்திட்டு காமிக்கிறேன். பருப்பு பொடி ரெடியா எடுத்து இப்போ இந்த சாத்துல பருப்பு பொடியில கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு சாப்பிட்டா, நல்லெண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிசைஞ்சு நல்லா சாப்பிட்டா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டு எவ்வளவு வேணுமோ அது போட்டு சாப்பிடலாம். பருப்பு பொடி ரெடியா எடுத்தோம். இதுல சாத்துல பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம சாம்பார்லாம் ரசம்லாம் பண்ணலைன்னா அந்த டைப்ல இந்த பருப்பு பொடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா, பை பை.